The Great KFC Festival. புதிய pizza meal flat 299 இல் chicken topping மட்டுமில்ல pizzaவே chicken தான். Grand Pictures பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் Others Movie நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஐஷேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துக்காக வடிவேல் சாரையும் சுராஜ் டைரக்டரையும் வந்து அவர் நல்லா சோரெல்லாம் கூப்பிட முடியாது. சுராஜ் அவங்களையும் வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவர் வடிவேல் சாரோட கையை பிடிச்சி தே வாக்ட் அவுட் ஆஃப் த செட். இப்போ நான் வந்து 7 வயசுல ஆங்கரிங் ஆரம்பிச்சேன். அவர் யாரும் சொல்றதுக்கு நான் ஆங்கர் பண்ண இருக்கணும் சொல்லிருக்கணும்ல. இல்ல சார் அவங்க தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அந்த சுராஜ் டைரக்டர் வந்து இதுதான் பண்ணாரு. விஜய் கல்யாணி தான் இன்டர்வியூ பண்ண போறாங்கன்னு சொன்னப்போ நீங்க ஐயோ இவங்க பண்றாங்களா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏஞ்சி போனது மட்டும் இல்லாம வடிவேல் சரியும் கூட்டிட்டு போயிட்டதா சொல்றாங்க. இது உண்மையா சார்? யாரு இப்ப இன்டர்வியூ கொடுத்தா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இதுக்கும் படத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிருக்கணும், பேசியிருக்கணும். பாடி ஷேமிங் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் a small word. This is இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு வந்த கோவத்துல அந்த டைரக்டர் அந்த ஹீரோ பாக்கும்போது அப்படியே குத்துனோம் போல இருந்தது. ஹலோ, யூ ஒர்க் திஸ் கேர்ள் ஃபார் என்டையர் மூவி. கொஞ்சமாவது ஒரு அவர் உட்கார்ந்து விதம் பாத்தீங்களா? அப்படியே ஒரு பெரிய ராஜாவு மாதிரி உட்கார்ந்து அந்த கேள்வி கேட்கிறாரு. எனக்கு என்னன்னா இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கௌரி மேம் ஃபேஸ் பண்ண இதே மாதிரி விஷயத்த நிறைய ஆக்ட்ரஸஸ் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட பிகினிங் ஆஃப் த ஜேர்னி இந்த ஃபீல்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ என்னையும் வந்து அந்த மாதிரி பண்ணாங்க. அண்ட் இந்த கிளாமர் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் புக்ஸ்லையுமே வந்து என்னோட இந்த கிளாமர் ஃபோட்டோ மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் தட்ஸ் ஹவ் அப்போதான் எனக்கு வந்து மீடியாவோட அந்த அந்த பெரிய ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். அதனால ஜென்ரலா அகைன் 2009 ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்குன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் உருவாக்குனதே வந்து இந்த பேப்பர் மீடியா, இந்த மாதிரி மீடியாஸ் தான். கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூ பத்தி நீங்களே பார்த்துருப்பீங்க. 3 பேர் சேர்ந்து கேங் பண்ணி ஒரு பொண்ணை இது பண்ணியிருந்தாங்க, அபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்பா அம்மா என்ன பிஹேவ் பண்றாங்களோ வீட்டுல, அதுதான் குழந்தைங்க அதுதான் படிப்பாங்க, அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ எங்கேயாவது நடக்கிறோம்னா நான் எப்பவுமே பெப்பர் ஸ்ப்ரேயோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் நான் நடக்கிறேன். ஏன்னா எனக்கு நிஜமாவே பயம். கௌரி அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு இஷ்யூ பற்றி பேசலாம். ரீசெண்டாக அவங்க ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க கிட்ட கேட்ட அந்த ஒரு விதமான ஒரு கேள்வியாக இருக்கட்டும், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி தேவைப்படுதா, வெயிட்டை பற்றி எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கௌரி வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் விமனாக எப்படிப்படுது? As a human, women அதெல்லாம் தாண்டி as a human it's a very disgusting question to ask anybody. அவங்களே சொல்லியிருப்பாங்க, இதுவே ஒரு மேலா இருந்தீங்கன்னா நீங்க கேட்டிருப்பீங்களா வெயிட்ட பத்தி அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. and I'm so proud that நீங்க of her. ஏன்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுனாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட அவங்களுக்காக நின்று பேசவே இல்லை. அவங்க வந்து அந்த அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து காம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க தவிர அவங்க வந்து நீங்க தப்பு, ப்ளீஸ் ஸ்டெப் அவுட், நீங்க ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ நீங்க தேவையில்ல, நீங்க ப்ளீஸ் ஸ்டெப் அவுட். அந்த இன்டர்வியூ ஐ மீன் அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஈஸியா சொல்லியிருக்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறதா இருந்தா ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அப்படின்னு வந்து சொல்லிருக்கலாம். யாருமே சொல்லல. அண்ட் திஸ் இஸ் அ வெரி சேட் ட்ரூத் அபவுட் என்ன சொல்றது, நம்மளோட கண்ட்ரியே. இப்போ இது வெரி சேட் ட்ரூத். இது வந்து மீடியா இல்ல, எங்க வேணாலும் எனி ப்ரொஃபஷன்ல வந்து இது நடக்கதா செய்யுது. இப்படிதான் பேசுறாங்க. அண்ட் அது பேசி மத்தவங்க பேசாம இருக்கிறது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அதே நேரத்துல அந்த ஹீரோ அந்த டைரக்டர் வந்து எப்படி நீங்க அந்த கேள்வி எதுக்கு, தேவையில்லாத கேள்வி எதுக்கு கேக்குறீங்க, புரியல அப்படின்னு அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க சும்மா இருந்திருப்பாங்க. அவங்க பேசல அப்படிங்கறதுனால இவருக்கு இன்னும் கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அதனால இவரு அதுக்கு மேல பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ ஐம் ஜஸ்ட் சோ டிஸ்கஸ்டட் பை ஜேர்னலிசம்ங்கிற பேர்ல வந்து ஏதாவது ஒரு உருப்படியான ஜேர்னலிசம் கொஸ்டின் கேட்டீங்களா? கிடையாது. வெயிட் பத்தி கேக்குறீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல். I don't understand. I'm very irritated actually. ஓகே. அண்ட் அவங்க வந்து அதுலேயே கௌரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சுற்றி இவ்வளோ ஆம்பளைங்க தான் இருக்கீங்கன்னா ஒரு விமனாக இருந்தீங்க நான் பேசுகிறேன். அவங்க வந்து அவ்வளோ டவுனாக போய் பேசிட்டாங்க.
கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் டவுன் ஆயிட்டு, இவ்ளோ பேர் என்ன சுத்தி இருக்கீங்க. பட் நான் ஒரு வுமனா இருந்து இங்க நான் பேசுறேனே, அந்த ஒரு வேர்ட் சொன்ன பிறகு கூட யாருமே அமைதியா இல்ல. எல்லாருமே அகைன் அண்ட் அகைன் கொஸ்டின் பண்றாங்க. ஈவன் அந்த டிரெக்டரா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், அத காம் பண்ணணும்னு கூட அவங்க நினைக்கல. ஸோ இந்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆஸ் அ வுமனா இன்னொருத்தவங்க பேசல. அவங்க மட்டும் தான் தனியா இருந்தாங்க. அப்படிங்கிறது ஒரு சைடுல இருக்கட்டும். பட் சம்படி ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற யாராவது பேசியிருக்கணும். அது வந்து ஒரு வுமனா இருக்கணும்ன்றது கிடையாது. ஒருத்தர பத்தி இவ்ளோ வந்து ஒரு டெரோகேட்டரி ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சகா ம். மனுஷனா நீங்க அது வந்து ஏன் இப்படிலாம் கேட்கிறீங்க? இதுக்கும் படத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? அப்படின்னு கேட்டிருக்கணும், பேசியிருக்கணும். நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆ என்ன சொல்றது? இட்ஸ் பாடி ஷேமிங் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் a ஸ்மால் வேர்ட். திஸ் இஸ் ஷேமிங் த விமென் ஆர் ஷேமிங் ஹியூமன் ரேஸ்ங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் ஹர் அண்ட் அட் த சேம் டைம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் டு யாரு பேசினாலும் சரி, அந்த அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பேசுறாங்க விச் இஸ் அமேசிங். பட் இட்ஸ் வெரி சேட்ங்க. அது எல்லாரும் அதுல வந்து எனக்கு என்ன இரிட்டேட்டடா இருந்ததுன்னா, அங்க வந்து டைரக்டர் ஐ திங்க் டைரக்டர், ப்ரொடியூசர் நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! இருங்க, இருங்க. இதோ வந்து ஜர்னலிஸ்ட்டுக்கு வந்து அவங்க சமாதானப்படுத்துற மாரி. ஏன்னா, அவங்க வந்து படத்தோட பேட் ரிவ்யூ போட்டுறக்கூடாது. அப்படின்னு வந்து அவரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்காரு. ம், எனக்கு ம், ம். வந்த கோவத்துல ஐ அம் லைக், வாட் ஆர் யூ கைஸ் டூயிங்? சரி, அந்த பொண்ணு கூட நீங்க ஒரு ஃபுல் படம் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ண கொன்னுனா எனக்கு புரியல. நீங்க ஜர்னலிஸ்ட் அவ்ளோ பயப்படுறாங்க. அவங்க வந்து தப்பா எழுதிருவாங்க. தப்பா இதா படத்த பத்தி தப்பா எழுதிருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பட் தட்ஸ் நாட் ஜர்னலிசம். அண்ட் இந்த காலகட்டத்துல, இந்த ஜெனரேஷன்ல வந்து ஜர்னலிஸ்டாவே இருக்கட்டும். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா தட்டி கேட்க தான் செய்வாங்க மக்கள். அண்ட் இன்னைக்கு ம், சோசியல் ம், மீடியா ம். இருக்கிறதுனால தேர் இஸ் அ ரைட், தேர் இஸ் அ ராங். இப்போ ஜர்னலிஸ்ட் நீங்க பயந்து இருந்தீங்கன்னா, அப்போ அந்த ரைட் ராங்கே வந்து ஐ டோன்ட் நோ. அது அதான் எனக்கு அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது அந்த டைரக்டர் அந்த ஹீரோ பார்க்கும்போது அப்படியே குத்துன போல இருந்தது. ஹலோ, யூ ஒர்க் திஸ் கேர்ள் ஃபார் என்டையர் மூவி. கொஞ்சமாவது ஒரு அது ஒரு ஆம்பளத்தனம் விடுங்க, ஒரு ஃபெமினிசம் விடுங்க, ஒரு மனிதாபிமானம் ஒண்ணு இருக்குல்ல, அது கூட இல்லையா உங்களுக்கு? This is very dirty and disgusting. எஸ். இப்ப அவங்க வந்து ரீசென்ட்டா இன்னொரு இன்டர்வியூ மாரி குடுத்துருக்காங்க. அதுல என்ன சொன்னாங்க, லிட்டரலி அங்க எனக்கு வந்து ஒரு ஹராஸ்மென்ட் நடந்த மாரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அவ்ளோ கிரவுடட் இருந்தாங்க. நான் மட்டும் தனியா இருக்கும்போது எனக்கு அது லிட்டரலி ஒரு ஹராஸ்மென்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% it's ஹலோ. ஆ. definitely a harassment. It's definitely harassment. ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஒரு இன்சிடென்ட் சொல்லலாமா? ஆ. ஸோ நான் வந்து நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் ஒரு படத்துக்காக வடிவேல் சாரையும், சுராஜ் டைரக்டரையும் வந்து அவரால சார்லாம் கூப்பிட முடியாது. சுராஜ் அவங்களையும் வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சேனலுக்காக பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ சூப்பரா போச்சு. ஜாலியா இருந்தது. நாங்கலாம் என்ஜாய் பண்ணிட்டோம். அண்ட் வடிவேல் சார் கூட ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தாரு. ஓகேம்மா, சூப்பர், சூப்பர், சூப்பர் அப்படின்ட்டு. ஸோ அது முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நல்லா இருந்தது இன்டர்வியூ. சோ எங்களோட சேனலுக்காகவே ம். நீங்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா சார் பண்ணிடுவோம் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சேம் லொகேஷன்ல எப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸ் மேல உட்காருவாங்க. ஃபுல் ஆடியன்ஸ் இருக்கும். நான் ஆடியன்ஸ் கூட இருந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரி ஒரு நான் ஃபுல்லா பிளான் பண்ணிட்டோம். அது அந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூ மாதிரி இருக்கக்கூடாது. இது டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இன்டர்வியூ வந்து ஒரு 3 மணி மத்தியானம் நினைக்கிறேன். நான் வந்து 1 மணிக்கே போயிட்டேன். சாப்பாடுலாம் சாப்பிட்டு நான் ஃபுல்லா ஆடியன்ஸ்க்கு இன்டராக்ட் பண்றேன். நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். அண்ட் அந்த இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ். இப்போ சின்ன வயசுல இருக்கிறதுனால ம். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் நம்ம எங்கேயோ ஒண்ணு நாங்க மீட் பண்ணியிருப்போம், ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது 6 மணிக்கு வராரு. இந்த 2 பேரு. 6 மணிக்கு வராங்க. வந்துட்டு நான் உடனே ஸ்டேஜ்ல போய் எல்லாம் ஃபுல் செட் ரெடி. ஸ்டேஜ்ல போய் உட்காந்து ஹாய் சார், ஹாய் சார் அப்படின்னு சொன்னேன். வடிவேல் சார் ஒண்ணுமே சொல்லல. அப்படியே பார்த்தாரு. சுராஜ் சார், "நீ நேத்துக்கு இன்டர்வியூ பண்ணல?" ஆமா சார்." "இன்னைக்கு என்ன பண்ற?" "இல்ல சார், கூப்ட்டுருக்காங்க அந்த மாரி." "இல்ல, இல்ல, 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 இல்ல. இந்த பொண்ணெல்லாம் வேண்டாம். அதே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி எப்படி பண்றது?" "இல்ல சார், கான்செப்ட்டே வேற சார். அது வந்து நார்மல் இன்டர்வியூ. இது வந்து நம்ம ஆடியன்ஸ் கூட அப்படியே கலாட்டா பண்ணணும்." "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. அப்படிலாம் முடியாது. அப்படிலாம் முடியாதுன்னு" சொல்லிட்டு அவரு வடிவேல் சாரோட கைய பிடிச்சு தே வாக்ட் அவுட் ஆஃப் தி செட். ஓ! இதே மாரி எனக்கு தெரிஞ்சு யாருமே பேசல. நான் பாட்டுக்கு இறங்கி, நான் பாட்டுக்கு மைக்கெல்லாம் கழட்டிட்டு, "நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டேன். போயிட்ட அப்புறம் அடுத்த நாளும் அதே நைட் வந்து இருந்து கால் பண்ணி சாரி, சாரி, சாரி அந்த மாரி நடந்துருச்சு. அது நடந்துறக்கூடாது. நான் சொன்னேன், "சார், நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க. உங்க படம் தான் அது. நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா நான் தான் இன்டர்வியூ பண்ண போறேன்னு?"
எல்லாம் சொல்லியாச்சுமா, அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இட்ஸ் லைக் ஓகே சார், நோ ப்ராப்ளம். இதுல வந்து ப்ரொடக்ஷனோட தப்பு கிடையாது. அவங்களோட இவங்களோட பிஹேவியர் தான் தப்பு. பட் எனிவே சார், நீங்க யூ ஹேவ் டு மேக் த ஆர்டிஸ்ட் அண்ட் த டைரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ cannot பிஹேவ் லைக் திஸ். என்னோட இடத்துல ஒரு இன்னொரு சீனியரான ஒரு ஆங்கர் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த ஒரு ஏரியாவை மதிச்சதுனால நான் இறங்கி நான் கிளம்பிட்டேன். எதுவுமே பேசல. நான் 1 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து 6:30 தான் வராங்க. 6:30 ஒரு 6:30லேருந்து ஒரு 7:45 வரைக்கும் இந்த நான் இருக்கக்கூடாதுங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த டைரக்டர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன வந்து என்கிட்ட யாருமே எதுவுமே பேசல. நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி ஓகே சொல்லி மைக்க கழட்டிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கு எனக்கு ஆக்சுவலி பேமெண்ட்டும் குடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாலும் பேமெண்ட்டும் குடுத்துட்டாங்க. பட் திஸ் இஸ் ஹவ் தட் ஜெனரேஷன் பிஹேவ்ஸ். அந்த சுராஜ் டைரக்டர் வந்து இதுதான் பண்ணாரு. இது நான் வெளியில இது வந்து அன்னைக்கு சோசியல் மீடியால யாரும் எடுக்காதனால இது வெளியில வரல. இது அன்னைக்கு பேசாதனால இது வெளியில வரல. பட் அந்த ஜெனரேஷன், அந்த ஒரு ஜர்னலிஸ்டா இருக்கட்டும், அந்த டைரக்டர்ஸா இருக்கட்டும், தே திங்க் தே ஓன் பீப்புள். அவங்க தான் முடிவு. இப்ப நான் வந்து 7 வயசுல ஆங்கரிங் ஆரம்பிச்சேன். அவர் யாரும் சொல்றதுக்கு நான் ஆங்கர் பண்ண இருக்கணும். நம்ம சொல்லிருக்கணும்ல. இல்ல சார் அவங்க தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. இல்லன்னா யாராவது சார் என்ன சார் பண்றீங்க? எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு. இப்ப கேமரா ரெடியா இருக்கு. ஃபுல் ஆடியன்ஸ் செட்டா இருக்கு. 50 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாமே ரெடியா இருக்கு சார். இப்ப எப்படி? யாருமே எதுவுமே பேசல. Nobody stood up. So I understand that, but at least I walked out, which நான் பேசிட்டு கிளம்பிருக்கணும். அந்த மிஸ்டர் சுராஜ் கிட்ட நான் பேசிட்டு கிளம்பிருக்கணும். அது நான் பண்ணல. கௌரி பண்ணிருக்காங்க. அதனாலவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். இந்த இன்டர்வியூல கல்யாணி டைரக்டர் சுராஜ் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. இந்த அலிகேஷனை நாங்க டைரக்டர் சுராஜ் அவர்களுக்கே கால் பண்ணி கேட்டப்போ அவரோட தரப்புல இருந்து சொன்னது இதுதான். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நான் கலாட்டா மீடியால இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார், இப்போ ரீசெண்டா நாங்க விஜே கல்யாணி இன்டர்வியூ பண்ணிருந்தோம். சரிங்க. சோ அவங்களை இன்டர்வியூ பண்ணிருந்தப்ப அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் மூவிக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எல்லாம் வந்து நல்லபடியா போச்சு. வடிவேல் சாரும் சுராஜ் சார் நாங்கெல்லாம் நல்லபடியா இன்டர்வியூ பண்ணி முடிச்சோம். இன்டர்வியூ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த மூவியோட ப்ரொடக்ஷன்ல அகைன் நீங்க வந்து பண்றீங்களான்னு சொல்லிட்டு கல்யாணி பிட்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த டைம்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு, பட் ஆனா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அது, ஓகேவா? சோ அந்த கான்செப்ட்ல இன்டர்வியூ பண்ணலாம்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்களும் வடிவேல் சாரும் வந்திருந்தீங்க. அப்போ சுராஜ் சார் என்ன பார்த்துட்டு, ஐயோ இவங்க எதுக்கு இங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டதா சொன்னாங்க. சோ இவங்கதான் இன்டர்வியூ பண்ண போறாங்க, விஜய் கல்யாணி தான் இன்டர்வியூ பண்ண போறாங்கன்னு சொன்னப்போ நீங்க ஐயோ இவங்க பண்றாங்களா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏஞ்சி போனது மட்டும் இல்லாம வடிவேல் சரியும் கூட்டிட்டு போயிட்டதா சொல்றாங்க. இது உண்மையா சார்? எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லம்மா. நான் ஏன் யாருக்கு இன்டர்வியூ கொடுத்தா கேட்டாலும் நாங்க கொடுக்க போறோம் இல்லையா? நாங்க ஏன் வேணும்னு போறோம் சொல்லுங்க. இல்ல கல்யாணி தான் அவங்க சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாங்க ஆக்சுவலா சொல்லி. ஏன்னா நான் ஒரு விஜய் அண்ட் நான் ஒரு பொண்ணு அவ்வளவு பேரு முன்னாடி வந்து என்ன ஐயோ இவங்க எடுக்க போறாங்களா, வேண்டாம்னு சொல்லிட்டு யாரு அன்னைக்கு மட்டும் நாங்க கிட்டத்தட்ட 150 யூடியூபுக்கும் இன்டர்வியூ கொடுத்தோம். நானும் வடிவேலனும் ரொம்ப டயர்டா இருப்போம். இல்ல சார், ஜெனரல் இன்டர்வியூ மாதிரி இல்ல. லைக் நீங்க எடுத்த அந்த ப்ரொடக்ஷன்லயே வந்து கல்யாணி தான் அந்த இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணிய பிட்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து நார்மல் இன்டர்வியூவா இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல பண்றதா தான் இருந்துச்சு. பட் சுராஜ் சார் என்ன பார்த்த உடனே எல்லாரும் முன்னாடியுமே நீ எதுக்கு நான் ஏன் சொல்றேன் அவங்கள? இல்ல நீங்க தான் சொன்னதா கல்யாணி சொல்லி. நான் ஏன் சொல்றேன் அவங்கள? அவங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? ஸ்பாட்ல வந்து நீங்க அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டீங்க. அப்படியெல்லாம் நீங்க வடிவேலன்னுட்டே கேட்டு பாருங்க. நாங்க போன ஜாலியா தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு வருவோம். நாங்க காமெடிக்கு தானே இன்டர்வியூ தரோம். நாங்க எதுக்கு மத்தவங்க மனச வந்து நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன். சார் அது வந்து இல்லாமலையா கல்யாணி வந்து பாத்தீங்களா இப்ப மீடியா இப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா? இல்ல நான் சொல்றேன் மறுபடியும் நீங்க அதுக்கு பதில் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? பதில் கேட்கல சார். ஏன்னா இப்ப நாங்க ஒரு இன்டர்வியூ வேற ஒரு விஷயமா பேசும்போது கேளுங்க. நான் இல்லன்னு சொல்லிட்டேன். as a director நான் இல்லன்ட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தா வடிவேலன் கிட்ட கேட்டுக்கங்க. காலைல ஆரம்பிச்சோம்னா 7 மணி ஆரம்பிச்சோம்னா நைட்டு 11 மணி வரல இன்டர்வியூ கொடுப்போம். அவ்வளோ இன்டர்வியூ நடந்ததாங்க எங்க இதுல. நம்ம இது ஃபோரம் இது வேளச்சேரி. ஓகே சார். பட் ஆனா அது வந்து செப்பரேட்டா கல்யாணியவே ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து கூப்பிட்டு பேசினாங்க. உண்மையா சொல்றேன், எனக்கு யாரு எடுத்தாங்க கூட தெரியாது.
நிறைய பேர் எடுத்தாங்க. அந்த விஜய் பார்வதி எடுத்தாங்க. நம்ம இவர் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாமே. நம்ம சன் டிவில வேலை செய்யறவங்க சன் டிவில வேலை செய்யறவங்க நிறைய பேர், எவ்வளவு பேர் எடுத்தாங்க. அவ்வளவு பேர் வந்தாங்க அதுக்கு. ஏன்னா வடிவேல் அண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்டர்வியூ தராருன்றதுனால ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுல நிறைய எவ்வளவு பேருன்னு தெரியல. நம்ம அதிலே சிரிச்சுன்னு பதில் அளிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறது தான். ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த கொஷின் கேட்டுட்டு அந்த கொஷின் தப்புன்றது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுது. பட் அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக நான் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் தான் வந்து குஷ்பு மேமை பார்த்துருக்கோம், சரிதா மேமை பார்த்துருக்கோம், அவங்களெல்லாம் நாங்கள் எதுவுமே அப்படிலாம் சொல்லலையே, அவங்க எப்படி அப்படி ஃபீல் பண்ணிக்கலையே, இந்த மாதிரியான சில கொஷின்ஸ், இந்த மாதிரியான சில பதில்கள்லாம் அவர் சொன்னார். ஸோ அந்த டைமில் அவங்களோட அந்த ஒரு ரைட்டான ஆன்சருமே அங்கே வந்து தப்பாக படுது, ஹீரோயின் அவங்க சொன்னது. ஸோ ஜேர்னலிஸ்ட்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தப்பான ரூட்ல போறாங்கன்னா நம்ம மத்தவங்களை வந்து அந்த ரூட் போகாதீங்க, தப்பான ரூட், இன்னொரு ரூட் எடுங்க தானே சொல்லணும். அந்த காலத்துல அவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க. ஆக்ட்ரஸஸ் வேர் பிகாஸ் அந்த அந்த ஒரு வேர்ல்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து we are trying to change அந்த மேல் ஷாவினிசம், அந்த மேல் ஷாவினிஸ்டிக் அந்த அந்த என்ன சொல்றது, இந்த இந்த ஒரு பாத்தை நாங்க மாத்தணும்னு பாக்குறோம். சோ அதை மாத்துறதுக்கு தான் நாங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களாம் அதுதான் ஜேர்னலிசம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல தூக்கி கொஞ்சம் வெளியில போட்டு புது ஜேர்னலிஸ்டா கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் ரியல் ஜேர்னலிசம் என்ன அப்படின்னு நம்ம தான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ அதே குஷ்பு மேம் வந்து அவங்களுமே அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நான் உங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்க கிட்ட கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணுங்க கிட்ட கேட்டால் சும்மா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? See, basically வந்து அன்னைக்கு குஷ்பு மேம் பேசியிருக்க மாட்டாங்க because the whole industry was different. அது மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. அதுக்கு நம்ம தான் சொல்லி அது வேற பிரச்சனைகள் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க. does not mean that அவங்க வந்து அதுக்கு ஹர்ட் ஆகல அப்படின்னு கிடையாது. அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க, அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். பட் இப்போ இருக்கிற நம்ம பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, we can talk for ourselves. Women should talk for yourself and women can talk for ourselves. அப்படி இருக்கும்போது மேம் சொன்னது 100% கரெக்ட். நீங்க உங்க ஆக்சுவலா மேம் சொன்னது கரெக்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து வீட்லயே அதுதான் கேட்பாங்க. ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஓகே, ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அண்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா ஐம் ஃபீலிங் ரியலி சாரிம்மா, இந்த மாதிரி ஒரு அப்பாவை நீங்க வச்சுக்கிட்டு ஐம் வெரி வெரி சாரி ஃபார் யூ. திஸ் இஸ் அன்அக்செப்டபிள். இந்த எக்ஸ்பெஷலி நவ் இந்த ஜெனரேஷன் நீங்க வந்து இவ்வளோ மீடியா, இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கும் போது என்ன தைரியத்துல நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அவர் உட்கார்ந்து விதம் பாத்தீங்களா, அப்படியே ஒரு பெரிய ராஜாவு மாதிரி உட்கார்ந்து அந்த கேள்வி கேட்கிறாரு. எனக்கு என்னன்னா, இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஆக்சுவலி கிளம்பி போக கூடாது. அவங்க ஆக்சுவலி கௌரி பண்ணது கரெக்ட் தான். பட் ஐம் சர்ப்ரைஸ் நோ ஒன் கிக்ட் ஹிம் அவுட். அந்த ஒரு கொஸ்டின் யாருமே பண்ணலங்கிறது வந்து இட்ஸ் வெரி பேட். ஸோ குஷ்பு மேம் தொடர்ந்து சின்மயி மேமே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் எப்போவுமே ஒரு விமன் ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட இந்த ஒரு கொஷின் நீங்கள் வந்து கேட்குறீங்க வெயிட்டை பற்றி, ஏன் ஒரு ஆம்பளை ஒரு ஹீரோ கிட்ட நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே நிறைய செட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் அந்த இது நான் பார்க்கல. பட் எனக்கு சின்மயி மேம் வந்து ஷீ வெரி இன்ஸ்பைரிங் உமன் ஃபார் மீ. நான் அவங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் ஐம் கம்ப்ளீட்லி அக்ரீங் வித் ஹர். நீங்க ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஹீரோஸ் கிட்ட உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க, என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்வாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு மாத்தோன்னா இந்த படத்துல நீங்க ரொம்ப ஒல்லியாயிட்டீங்க, இல்ல இந்த படத்துல கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க என்ன அப்படின்னு அந்த அப்படியே. ஏன்னா எங்களுக்கு மூளை இல்லையா, நாங்க இந்த கேரக்டருக்கு ஸ்டடி பண்ணி நாங்க பண்ணலையா, கஷ்டப்பட்டு நாங்க பண்ணலையா? I don't understand the whole அவங்களோட தாட் ப்ராசஸே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ மேபி இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த காலத்துல இருக்கிறதுனால இப்படி பண்றாங்களா, இல்ல இந்த மாதிரி டயட்டான விஷயங்கள் கேட்டா யூடியூப்லயோ இல்ல பல இதுலயோ வந்து நல்ல வியூஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்காங்களோ? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அட் ஆல். எனக்கு வந்து இப்போ வந்து பல்லவி ஆக்ட்ரஸ் வந்து ஷீ இஸ் அ டாக்டர். ஓகே, ஐ மீன் ஷீஸ் டன் ஹர் MBBS, ஷீஸ் அ டாக்டர். அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்மளோட ஃபீமேல் ஆக்ட்ரஸஸ் இப்ப மலையாளத்துல இருக்கட்டும், தமிழ்ல இருக்கட்டும், ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி வெல் எஜுகேட்டட். அவங்க கிட்ட நல்ல கேள்வி கேளுங்க, பயங்கரமான ஆன்சர்ஸ் வரும். நீங்க எதிர்பார்க்காத ஆன்சர்ஸ் வரும். அதை விட்டுட்டு வெயிட் பத்தியும் அந்த பாஸ்ட் லவர் பத்தியும், இல்ல நீங்க யார லவ் பண்றீங்க, யார கல்யாணம் பண்ண போறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேக்குறாங்க. அதே ஆம்பளை கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறாங்க.
ஸோ ஐ திஸ் இஸ் இதெல்லாமே மாறிட்டு இருக்குன்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்படும் போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட், வெரி வெரி டிசப்பாயிண்டட். கௌரி மேம் ஃபேஸ் பண்ண இதே மாதிரி விஷயத்த நிறைய ஆக்ட்ரஸஸ் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட பிகினிங் ஆஃப் த ஜேர்னி இந்த ஃபீல்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இங்க ஆக்சுவலி நிறைய லைக் நான் சைல்ட் ஆர்டிஸ்ட்லேருந்து ஹீரோயினா மாறும்போது unnecessary questions are like ஓ இந்த படத்துல நீங்க ரொம்ப கிளாமரா பண்ணிருக்கீங்க, கிளாமர் ஸோ அந்த கிளாமரஸ் அந்த இது எப்படி பண்ணீங்க அந்த மாதிரி இட்ஸ் வெரி அந்த படத்துல ஆக்சுவலி நான் ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோனா பண்ணும்போது இட் வாஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரே ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் கிளாமரஸா இருக்கும், பட் மூவி வாஸ் அபவுட் மீ. அது எல்லாமே கேட்கல. நீங்க கிளாமரஸா பண்ணிருக்கீங்க, இந்த இந்த வயசுல நீங்க எப்படி கிளாமரஸா பண்ணிருக்கீங்க, அவங்க எப்படி எல்லாம் ஷூட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் ஆஸ்கிங் 15-year-old கேர்ள். அப்போ 15-16 தான் எனக்கு வயசு. அது அந்த படம் எப்படி பண்ணீங்க, இவ்வளவு மெச்சூரா பண்ணிருக்கீங்களே, இவ்வளவு வந்து நான் தான் வந்து ஒரு 4 ஆம்பளைங்களா மீ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அது எல்லாமே விட்டுட்டு இந்த கிளாமர் பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் புக்ஸ்லயுமே வந்து என்னோட இந்த கிளாமர் போட்டோ மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் தட்ஸ் ஹவ் அப்பதான் எனக்கு வந்து மீடியாவோட அந்த அந்த பெரிய ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். அதனால ஸ்லோவா நான் வந்து மூவிஸே நான் நிப்பாட்டிட்டேன். பிகாஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் மை 2008 2009. அப்போ வந்து நமக்கு சோஷியல் மீடியாலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு த ரைஸ் அண்ட் ஃபால் கேன் பி டிசைடட் பை மீடியான்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ கிடையாது. அப்போ நவ் மீடியாஸ் டோன்ட் ஹேவ், ஐ மீன் அதாவது வந்து பேப்பர் மீடியாவோ இந்த மீடியா வந்து தே டூ நாட் ஹேவ் த பவர் டு ரைஸ் ஆர் ஃபால் ஆர் மேக் அ ஸ்டார் ஃபால் அப்படிங்கறது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி வந்து அந்த பேப்பர்ல அவங்க எழுதினாதான் அந்த ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும். இல்லைன்னா தெரியாது. இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா அந்த பேப்பர்ல வந்தா தெரியும். இப்ப அப்படி கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபோன், எவ்ரிபடி இஸ் ரெக்கார்டிங், எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங். அதுதான் உண்மை. சோ அவங்க வந்து இன்னமும் அவங்க தலையில வந்து ஓ நாங்க தான் ஒரு ஹீரோ உருவாக்குறோம், நாங்க தான் அந்த ஹீரோயினை உருவாக்குறோம் அப்படிங்கறது கொஞ்சம் அவங்க இறக்கி வைக்கணும். ஏன்னா அது உண்மையே கிடையாது இனிமே. சோ என்னையும் வந்து அந்த அதனால பண்ணாங்க. அண்ட் தே ஹேவ் பீன் வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜென்ரலி. ஒரு ஹீரோ அந்த டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த என்ன சொல்றது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, நான் ஆம்பளை ஜேர்னலிஸ்ட், நான் வந்து இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு ஒரு அந்த உரிமை ஒண்ணு அவங்க வச்சுட்டு தான் கேட்பாங்க. விச் இஸ் ஐ எம் வெரி ஹாப்பி தட் நவ் இட்ஸ் அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு அது ஆக்சுவலி அந்த மனுஷனை வந்து அந்த வெளிச்சத்துல அவங்க கொண்டு வந்து காட்டியிருக்காங்க எல்லார்கிட்டயும். ஸோ விச் இஸ் ஒன்லி சில்வர் லைனிங் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த 15 இயர்ஸ்ல உங்ககிட்ட அதை பத்தி பேசும்போது உங்களுக்கு அதோட புரிதல் எந்த அளவுக்கு இருந்தது அண்ட் அதுல இருந்து ஓவர் கம் எப்படி மேம் பண்ணீங்க? எனக்கு அப்போ புரிதலே கிடையாது. இல்ல அவங்க ட்ரெஸ் குடுத்தாங்க, பண்ணேன். ஓகே. பட் அது போக போக தான் இட் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் கேவ் மீ பாடி இமேஜ் இஷ்யூஸ். இட் கேவ் மீ ஓ நான் குண்டா இருக்கேன், இல்ல ஒல்லியா இருக்கேன், நான் இப்படிதான் இருக்கணும், என் பாடி வந்து இப்படிதான் இருக்கணும், என் ஃபேஸ் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் மேக்கப் போட்டுக்கணும். இது எல்லாமே வந்து ஸ்டார்டட் வித் பிகாஸ் தே ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ் லைக் திஸ். ஸோ வந்து இப்போ ஜென்ரல் அகைன் 2009 எல்லாம் ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்குன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் உருவாக்குனதே வந்து இந்த பேப்பர் மீடியா இந்த மாதிரி மீடியாஸ் தான். அததான் நாங்க உடைச்சு வரணும்னு நினைக்கிறோம். இப்ப அன்பார்ச்சுனேட்லி நான் அந்த இதுல இருந்ததுனால எனக்கு I was only disappointed and I was just I gave up. எனக்கு அந்த மென்டல் ஹெல்த் it just didn't work for me. and எனக்கு வந்து சந்தோஷமா இதுவா முக்கியங்கிறது, ஐ மீன் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டா இதுவான்னு பார்க்கும்போது எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியமா தெரிஞ்சது. அதனால I opted out. But like I'm again I'm saying I'm so proud of Gauri. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் வெளியில வந்தாதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பதிலடி கிடைக்கும் அண்ட் இந்த ஒரு சேஞ்ச் ஒண்ணு நடக்கணும். ஸோ இப்போ அங்க அவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது கௌரி மட்டுமே உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஸ்கம்ஃபர்ட், இன்செக்யூரிட்டி, கோவம் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களோட மைண்ட் செட்ல என்ன ஓடிட்டு இருந்திருக்கும் மேம்? அவங்க எவ்வளோ போல்டா பேசினாலுமே உள்ளுக்குள்ள அது ஒன்று இருந்திருக்கும், நம்மளுக்காக இங்க யாருமே ஒருத்தர் கூட இல்லையே பேசுறதுக்குன்னு அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அண்ட் நீங்க அங்க இருந்தீங்கன்னா அது எப்படி மேம் பேசியிருப்பீங்க? The first time அதை கேட்கும்போது she did not reply. அண்ட் அதுவும் கேட்பாங்க, முன்னாடி நான் கேட்கும்போது ஏன் ரிப்ளை பண்ணலன்னா அதுவே ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஒரு மனுஷன் கேட்கறானே இந்த ஜெனரேஷன்ல, அதுவே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதை அக்செப்ட்
அத அக்செப்ட் பண்ணி அத வந்து ப்ராசஸ் பண்றதுக்கே டைம் ஆகும். அண்ட் மறுபடியும் அவர் கேள்வி கேட்ட உடனே, ஓகே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஷி ஸ்டார்ட்டட் டாக்கிங். அண்ட் ஐம் வெரி ஷூர் ஷி இஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் பீப்பிள் ஷி இஸ் வொர்க்ட் வித். வெரி டிசப்பாயிண்டட் வித் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல மீடியாவா இருக்கட்டும். ஷி ஹவ் பீன் ஹார்ட் ப்ரோக்கன் பை திஸ். இல்ல யார நம்புறது, யார நம்பக்கூடாது. நம்ம தான் நம்மள வந்து காப்பாத்திக்க முடியும். நம்ம தான் நமக்கு வந்து பேசணும். யாரும் நமக்காக வந்து பேச மாட்டாங்கிறது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு கன்ஃபார்ம்டா புரிஞ்சிருக்கும். And big hug to her. She deserves a big hug and lots of love and support. ஏன்னா இது வந்து என்னைக்குமே நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது. இந்த ஒரு பிஹேவியர் பை a journalist என்னைக்குமே ஏத்துக்கவே முடியாது. And by the crew member and by whoever was standing there. சும்மா standing there. இவங்களோட பிஹேவியர் வந்து என்னைக்குமே ஏத்துக்கவே முடியாது. That has to change. அண்ட் இப்போ வந்து செலிபிரிட்டிஸ்க்கே இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா, நார்மல் விமன் ஒரு ஒர்க்கிங் போகிற விமனாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜ் போகிற விமனாக இருக்கட்டும், அவங்களுக்குமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் வெர்பல் அபியூஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதிரி அவமானப்படுத்துறது அண்ட் ஒரு ஹராஸ்மெண்ட்டாகவே இருக்கட்டும். இப்போ கோயம்புத்தூரில் நடந்த இஷ்யூ பற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க. 3 பேர் சேர்ந்து கேங் பண்ணி ஒரு பொண்ணை இது பண்ணியிருந்தாங்க, அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஆஸ் அ விமனாக எப்படி மேம் இருக்குது? இன்னும் நம்ம அந்த ஒரு ப்ரொடெக்டடான சொசைட்டியில் இருக்குமா இல்லையாங்கிறத பார்த்தா ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தானே இருக்குது. இது எல்லாமே வந்து வீட்ல ஸ்டார்ட் ஆகுது மேம். சோ வாட் ஹேப்பன்ஸ், இப்ப வீட்ல ஒரு அம்மா அப்பா குழந்தைங்க இருக்காங்கன்னா, இப்ப அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்க, அம்மா அப்பா பேசுறாங்க. அம்மா சொல்றாங்க, அந்த ஒரு குண்டு பொண்ணு இருந்துச்சே அன்னைக்கு, அந்த ட்ரெஸ் போட்ட ஒரு குண்டு பெண்ணு, அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் சூட் ஆகு. இது அம்மா வந்து அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாரு கேட்டுட்டு இருக்காங்க? பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. பசங்க கிட்ட. அப்பவே மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு. அந்த ஒல்லி பொண்ணு, அப்பா என்ன ஒல்லியா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, அதுக்கு ஏதோ நோய் போல இருக்கு. இதெல்லாமே நீங்க வீட்ல பேசுறது உங்க பசங்களுக்கு தான் போவோம். பசங்க வளர்ந்து அவங்களுக்கும் அவங்களோட கண் பார்வையும் அப்படிதான் இருக்கும். இதுல நீங்க வந்து என் பையன் இப்படி இல்ல, என் பொண்ணு இப்படி இல்ல நீங்க சொல்ல முடியாது. நீங்க வளர்த்ததே நீங்க தானே. சோ நான் வந்து வளர்ப்புங்கிறத விட அது அப்பா அம்மா என்ன பிஹேவ் பண்றாங்களோ வீட்ல, அதுதான் குழந்தைங்க அதுதான் படிப்பாங்க, அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த இஷ்யூவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூவே எல்லாருமே அவங்கள வந்து நாங்க சுட்டு புடிச்சிட்டோம், அந்த 3 பேருமே நாங்க வந்து சுட்டு புடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்றாங்களே தவிர, அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்க, அந்த பொண்ணு மைண்ட் செட் எப்படி இருக்கு, இப்போ அந்த பொண்ணு பிசிக்கலா எப்படி இருக்காங்க, அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்குமே கிளியரா வெளியில வரல. ஸோ இது வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்றாங்களா? ஓகே தப்பு பண்ணவங்கள பிடிச்சிட்டோம், விக்டிமை பத்தி எந்த விஷயமும் வெளியில வரல, இது எப்படி இருக்கு மேம்? See, it can be two main reason இருக்கலாம். மேபி the parents don't want, அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிரைவசி போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இல்ல இது வெளியில சொல்ல வேண்டாம்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்க வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு சே, லைக் இவங்கள புடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பேல் வாங்கி போயிடுவாங்க. புடிச்சிட்டாங்க, என்ன பண்றீங்க? புடிச்சிட்டீங்க, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன என்ன அது உடனே வந்து கோர்ட்டுக்கு போய் உடனே ஒரு தீர்ப்பு வரணும். இந்த மாதிரி விஷயத்துல உடனே ஒரு தீர்ப்பு வந்தா தானே ஏதாவது நடக்கும். தீர்ப்பு நீங்க எப்பயாவது சொல்லுவீங்க, அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து அந்த மன இதுலயே வந்து எப்படி என்ன ஆகுவாங்களான்னு தெரியாது. சோ சோ தட்ஸ் தி மெயின் திங் இஸ், நீங்க புடிச்சிட்டீங்க, அதான் புடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ஒரு இமீடியட் ஆக்ஷன் கொண்டு வந்தாதான் ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி ஸ்கேரி. இப்போ எனக்கும் ஒரு பொண் குழந்தை தான். எனக்கும் வந்து எப்பவுமே யாராவது வந்து பேசினாங்களே எனக்கு படபடபடான்னு இருக்கு. சோ ஐ டோன்ட் நோ. எனக்கு அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னா அவங்க நல்லபடியாவே இருக்கட்டும். பட் இந்த அக்யூஸ்ட வந்து என்ன பண்றாங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சாகணும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ மோர் இம்பார்ட்டன்ட்லி. எஸ் மேம். இப்போ அந்த ஒரு இஷ்யூ நடந்து முடியறதுக்குள்ளேயே அகைன் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பெண்ணை வந்து கார்ல கம்பல் பண்ணி கடத்திட்டு போய் அதே மாதிரி அப்யூஸ் பண்ணுறதுக்காக கூட்டு போயிருப்பாங்க. அதோட சிசிடிவி எல்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணு அவ்வளோ அலறாங்க. லிட்டரலி அதை கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் பதட்டமே இருக்கு. ஏன்னா இப்போதான் எல்லாருமே ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில வர டைம்ல இந்த மாதிரி நடக்கும் போது இதை பார்க்கும் போது ஒரு விமனா அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும்? ஜென்ரலாவே இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கட்டும்ங்க, நாம எங்க போனாலும் ஒரு பயம்தான். 6-7 மணிக்கு அப்புறம் வந்து அப்படி அப்படி வாழுதுன்னு எனக்கு புரியல. அது வந்து ஒரு ஆம்பளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அந்த பயம் தெரியாது. இப்ப நீங்களும் நானும் இப்போ எங்கேயாவது நடக்கிறோம்னா, நான் எப்பவுமே பெப்பர் ஸ்ப்ரேயோ ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு தான் நான் நடக்கிறேன். ஏன்னா எனக்கு நிஜமாவே பயம். எங்கேயாவது வெளில போனேன்னா ஒண்ணு ஹஸ்பண்ட் வருவாங்க. பட் அது நம்மளோட இண்டிபெண்டன்ஸை எவ்வளவு பறிக்குதுன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது.
we don't like எனக்கு work I might be a better இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பாய் எம்ப்ளாயி ஒரு கேர்ள் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் த பாய் எம்ப்ளாயி ஸ்டேயிங் டில் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் ஸ்டே பண்றதுக்காக அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நம்ம ஏன் சீக்கிரம் கிளம்புறோங்கிறது யாருக்கும் புரியாது. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ லைக் ஐ செட் இந்த மாதிரி சிசிடிவி கேமராவோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஒரு போலீஸ் எடுக்கிற ஆக்ஷனோ இல்ல நம்மளோட சுத்தி மனுஷங்க பண்ற ஆக்ஷனோ யாராவது பார்த்து காப்பாத்தி இருக்கலாம், யாராவது அது ஃபாலோ பண்ணி அந்த நம்பர் எழுதிருக்கலாம், எமர்ஜென்சி கால் பண்ணிருக்கலாம். ஆனா இது எதுவுமே ஃபங்க்ஷனல் கிடையாது. இப்போ நீங்க எமர்ஜென்சி கான்டாக்ட் இப்ப நீங்க போன் பண்ணீங்கன்னா அவங்க எடுப்பாங்க, எந்த ஏரியா அப்படிங்களா, பொண்ணை கடத்திட்டாங்களா, இப்படிதான் பேசுவாங்க தவிர எது ஒரு பரபரப்பு எதுவுமே இருக்காது. அதுதான் உண்மை. நமக்கு அந்த சிஸ்டமே இல்ல. So if we don't have a working system, how can people help? How will மாற்றம் கொண்டு வரணும்? ஃபெமினிசம் இதெல்லாம் சொல்றோம் தவிர இது வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு we have to change something majorly in our system, especially and I'm not எனக்கு வந்து இது சொல்றதுக்கு ஒன்னும் அவமானம் கிடையாது, ஒரு ஒன்னும் பேட் கிடையாது. Men have to be taught from child how to treat another woman, how to treat a woman period, or how to treat another human being period. அது சின்ன வயசுல இருந்தே நீங்க ஓகே ஆண் குழந்தை பிறந்திருக்காங்களா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு என்ன சொல்றது வேலைதான் அது. பெண் குழந்தை பிறந்த உடனே ஐயோ பெண் குழந்தை நீங்க அலறீங்கல்ல, அது அப்ப நீங்க அலறக்கூடாது. பெண் குழந்தை தான் உங்களுக்கு நீங்க வயசான வரைக்கும் பாத்துப்பாங்க. ஆம்பளை பசங்க அதை வந்து நீங்க பிறக்கும் போதே வந்து எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த குட் டச் பேட் டச் அது இது நீங்க பெண்களுக்கு சொல்றீங்க தவிர நீங்க ஆண்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும்னு நீங்க வந்து பெண்ணுகிட்டே சொல்றீங்க, ஆனா ஆண்கள் கிட்ட சொல்றது கிடையாது. So the whole change has to start from home, unfortunately, from the time a boy is born in their house. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலி இப்போ கௌரி எப்படி எல்லா விஷயத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, இப்போ நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி, சின்மயி மேம், புஷ்பு மேம் எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி விமனுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் வரணும். அந்த ஒரு போல்ட்னஸ் வந்தால் தான் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். இன்னும் நம்ம நல்லா ஒரு பெண்கள்லாம் இன்னொரு ரீச் வந்து கிடைக்கும் நம்புவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். The Great KFC Festival புதிய பீட்சா மீல் flat 299 சிக்கன் டாப்பிங் மட்டும் இல்ல, பீட்சாவே சிக்கன் தான். கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில். MCR Pure Cotton Club, formals and casual shirts.